வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் எப்படி தமிழ் ஃபாண்ட்ஸ் டைப் பண்ணுறது, தென் நீங்கள் தமிழ் ஃபாண்ட்ஸ் டைப் பண்ணும்போது சில இஷ்யூஸ்லாம் வரும். ரூ இதுக்கெலாம் அந்த சுழி சரியாக வராது. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு சில ஃபாண்ட்ஸ் டைப் பண்ண முடியும், இன்னும் ஒரு சில ஃபாண்ட்ஸ் டைப் பண்ணால் உங்களுக்கு ஸ்கொயராக வரும், சப்போர்ட் ஆகாத மாதிரி. அதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது சர்ச்சில் போயிட்டு அழகின்னு டைப் பண்ணி ஜஸ்ட்டு சர்ச் கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு லிங்க் alagi.comனு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப் ஃபார் ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், மேக்குன்னு இருக்கும். நீங்கள் விண்டோஸ்னால் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், மேக் வச்சுருந்தா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஐக்கான்லேயே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே டாப்லேயே ஃபஸ்ட்டில் டவுன்லோட் அழகி ப்ளஸ் செட்டப் EXEன்னு இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த அழகி ப்ளஸ் செட்டப் கீழே டவுன்லோட் ஆகிடும். இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு செட்டப் விசார்ட் வரும். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. தென் அகைன் இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. எங்கே இன்ஸ்டால் பண்ணேன்னு கேட்கும். C:'லே இருக்கட்டும், டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அகைன் இன்னொரு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. லான்ச்சுன்ற இடத்துல டிக் இருக்குது. அப்படியே நான் ஃபினிஷ் கொடுத்தா எனக்கு லான்ச் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இந்த ப்ரௌசரை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்கேன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு லாங்குவேஜ் தமிழில் வைங்க. ஆட்டோமேட்டிக்காகவே ஃபாண்ட் என்கோடிங் யூனிகோடில் வந்துடும். கீபோர்ட் லேஅவுட் ஃபோனடிக் டிரான்ஸ்லிட்ரேஷனில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம தமிழில் டைப் பண்ணணும்னா இங்கே இருக்க ஹார்ட் கீயை கிளிக் பண்ணணும். Alt 3 கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தமிழில் டைப் ஆகும். பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க ஃபாண்ட் Alt 3 கிளிக் பண்ணி டைப் பண்ணும்போது இந்த ஃபாண்ட்டு சப்போர்ட் ஆகலை அப்படின்னா இங்கே ஃபாண்ட் என்கோடிங்கில் யூனிகோடுக்கு பதிலாக கீழே டேம்னு இருக்கும், TAMனு இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு என்ன ஷார்ட்கட் கீ காட்டுது பாருங்கள், Alt 8 காட்டும். ஸோ Alt 3 கிளிக் பண்ணி டைப் பண்ணும்போது சப்போர்ட் ஆகலைன்னா Alt 8 கிளிக் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த அழகி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்த்துட்டோம். ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இதை மினிமைஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இந்த சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் 2022. இதில் எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு டைப் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா Ctrl K போட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த ஆப்ஷன் வந்துடும். இப்போ 2022 பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு டெக்ஸ்ட் இன்ஜின் அப்படின்னு மாற்றிட்டாங்க. பழைய ஃபோட்டோஷாப் வெர்ஷன்லாம் ஈஸ்டேஷன் அந்த மாதிரி லேஅவுட்ஸ் இருக்கும், ரெண்டு லேஅவுட் இருக்கும். அதில் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 2022 எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி யூனிஃபைடு டெக்ஸ்ட் இன்ஜினாக மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம இதில் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இது 2022 வெர்ஷன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது 2021 வெர்ஷன். இதில் லட்டின் அண்ட் ஈஸ்டேஷன் லேஅவுட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாமல் கீழே இருக்க வேர்ல்ட் ரெடி லேஅவுட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பட் இதை விட பழைய வெர்ஷன்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஈஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் மிடில் ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் ஏஷியன் இருக்கும். இதில் மிடில் ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் ஏஷியனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் டைப் பண்ணும்போது ரூ இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் ப்ராப்பராக ஷோ ஆகாது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் தமிழ் டைப் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் நம்ம ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நான் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுவேன், தமிழ் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்ற வெப்சைட்டில். இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொன்றா தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு மீடியா ஃபயர் வெப்சைட்டில் ரீடைரக்ட் ஆகிடும். இங்கே டவுன்லோட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், கீழே டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு கீழே டவுன்லோட் ஆன ஃபாண்ட்டை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரிவ்யூ உங்களுக்கு இங்கிலீஷில் காட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபாண்ட்டோட நேம் தமிழ் 012 அப்படின்ற ஃபாண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெப்சைட்டையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் உங்களோட ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் க்ரியேட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ டைப் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட்ஸ் வந்துடும். இதை பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ Alt 3 கிளிக் பண்ணிக்கிறேன். தென் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச தமிழ் 012 அப்படின்ற ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணால் அந்த ஃபாண்ட்ஸ்லாம் ரொம்ப கீழே இருக்கும். இங்கே கீழே வந்துடும். இப்போ தமிழ் 012 அப்படின்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு தங்கிலீஷில் டைப் பண்ணால் போதும். அது இங்கே தமிழில் டைப் ஆகும். EHAன்னு கொடுக்குறேன். வந்துடுச்சு. MI ZH இல் இந்த மாதிரி ஸ்பீடாக நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சில ஃபாண்ட்ஸ்க்கு சப்போர்ட் ஆகாது, ஸ்கொயராக வரும். இப்போ இந்த தமிழ்னு டைப் பண்ணுறதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நான் வேறு ஒரு ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். டேம் இளங்கோ டேம் சந்திரான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் டேம் இளங்கோன்றதை கிளிக் பண்ணால் எனக்கு ஸ்கொயராக வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம Alt 8 கொடுக்கணும். இதை டெலீட் பண்ணிவிட்டு
இப்போ Alt 8 கொடுத்துக்கலாம். இப்போ டைப் பண்ணுங்கள் MIZH. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Alt 3 கொடுத்து தமிழ் டைப் பண்ணணும். அப்படி சப்போர்ட் ஆகலை அப்படின்னா Alt 8 கொடுத்துட்டு டைப் பண்ணணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் டைப் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் கண்டிப்பாக வராது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபோட்டோஷாப்ஸ்க்கு ஆல்ரெடி நிறையா டியூட்டோரியல்ஸ் சேனலில் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.